million, 30 million views ഒക്കെയാണ് നമ്മളുടെ യൂട്യൂബിലും ഉള്ളത്. So we know എത്രത്തോളം how much people are waiting for this movie. And as you talked about the music, ഇങ്ങനെ അദ്ദേഹം തന്നെയാണ് നമ്മളെ ഏറ്റവും കൂടുതൽ ഒരു വിഷന് വേണ്ടി ഹെൽപ്പ് ചെയ്തത്. எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு இங்கிலீஷ் வராது, மலையாளம் வராது, ஆனால் தெரியும். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய மலையாளிஸ் கூட ஒர்க் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்ஸ் ஆச்சுப்போம். இங்கே பெங்களான் நான் வந்து ரமேஷ் ஏட்டா, ராஜாகிருஷ்ணன், அஃப்கோர்ஸ் பிருத்விராஜ் சார், ராஜேட்டா நம்ம எப்போவும் வந்து பெஸ்ட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு சவுத் இண்டியன் லாங்குவேஜ் அந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ பிக் கொலாபரேஷன் between Malayalam industry and Kannada industry. So many technicians work with us, and even Arvind Bengaluru சொன்ன மாதிரி விலேத் புத்தால வந்து ஒர்க் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கொலாபரேஷன் போயிட்டுருக்கு. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட், எஸ்பெஷலி ரோனாக்ஸ், சுரேஷ் ஏட்டா, சுதேஷ் ஏட்டா எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணார் கூட. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வேர்ல்ட் ஆஃப் காந்தாரா, இந்த மேன் வர்சஸ் நேச்சர், இந்த ஒரு அந்த நடுவில் இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து அந்த ஒரு மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ன நடக்குது அதான் ஸ்டோரி வந்தோம் நம்ம வந்து அதோட எக்ஸ்டெண்ட் தான். ஸோ மூலத்தில் அந்த ஆதியில் வந்து என்ன நடந்தது, எப்படி இருந்தது. we didn't have any reference for this film. ஸோ பேசிக்கலி நாங்கள் வந்து இது எழுதும் போது ஒரு ரைட்டிங் ஸ்டேஜ்லேயே we had one research team. ஸோ அந்த தெய்வ நர்த்தகாஸ், அப்புறம் சம் ப்ரொஃபஸர்ஸ், இந்த மாதிரி அதை பற்றி நிறைய படித்தவரை கூட நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்டோரி ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் வந்ததுக்கப்புறம் ஒரு நிறைய வாட்டி நம்ம வந்து நரேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பர்சன் தட் இஸ் அரவிந்த் கஷ்யப். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் பார்ட் ஆகட்டும், இந்த சாப்டர் 1 ஆகட்டும், நான் என்ன ஒரு நினச்சேன், நாங்கள் என்ன ஒரு எழுதணும், ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடியா, ஒரு விஷன் வச்சுக்கிட்டு வந்தப்போ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருந்தால் அந்த படம் எந்த அளவுக்கு வர முடியும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் காந்தாரான்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டெக்னீஷியன் டீம். ஸோ நான் நடிச்சுக்கிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து நடக்கிற என்னென்னா என் ஊரில் தான் படம். ஸோ மொத்த காந்தாரா வந்து அந்த கெராடி, குந்தாபுரம், முதூர் இங்கே தான் நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ அரவிந்துக்கெல்லாம் வந்து வரும் டிஓபியாக சும்மா கேமரா வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஸோ இட் வாஸ் லைக் அவனும் ஒரு ஷோல்டராக எனக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கு படத்தோடைய ஒரு குவாலிட்டிக்காக, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்டில். ஸோ தேங்க்யூ முக ஃபார் தேட். அண்ட் பெங்களூர், ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஜஷன் அரவிந்த் எனக்கு கொடுத்தது. பிகாஸ் பெங்களூர் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில், இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் பில்டிங்கில், இட் இஸ் நாட் அபவுட் ஸ்கேலுன்னு ஒரு சும்மா செலவு பண்ணிட்டு ஏதோ ஒரு பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த ஸ்டோரியில், அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கிற ஸ்கேல், அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ், ஸ்பெஷலி அந்த கிங்டம், இந்த பேலஸ் ஆகட்டும், ஒரு போர்ட் ஆகட்டும், அந்த ட்ரைபல் செட்டில்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே எலிமெண்ட்ஸ் கொண்டு வரும்போது ஸ்டோரி செட் இன் 4th century 5th century மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம நிறைய டிஸ்கஷன் லாஸ்ட் 1.5 year பிஃபோர் கோயிங் டு தி ஃப்ளோர், நாங்கள் பெங்களூர், அரவிந்த் எல்லாருமே அந்த டிஸ்கஷன் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம கொண்டு வரலாம், ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும், சேம் டைம் அந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கணும் ஆடியன்ஸுக்கு. ஸோ இதுதான் மெயின் தாட் இருந்தது. அந்த டைமில் இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே ரெஃபரன்ஸ் கிடையாது. ஸோ நாங்கள் புக்கில் படிக்கிறது, கேட்குறது, டிஸ்கஷனில் வர்றது, ஒரு இமேஜினேஷன், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட், காப்பான ஒரு என்னோடய டீமில் இருந்த டிசைனர், ஸோ எல்லா கேரக்டர்ஸு அந்த அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே சொல்லி தான் அது வந்து நம்ம அதை ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு, அங்கேயும் நிறைய ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரேம்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு சில இமேஜஸ் எல்லாம் எடுத்து, ஸோ அது டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு இட் இஸ் கம்ப்ளீட்லி அ டீம் ஒர்க். எல்லோரும் வந்து என்னை பற்றி பேசுகிறாங்க, இவர் எல்லாம் சேர்த்து தான் காந்தாரா. நான் வந்து என்னை வந்து சும்மா முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அண்டு ரமேஷ் சேட்டா சொன்ன மாதிரி இட் இஸ் லைக் 5 yearsல இந்த நம்ம வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் ஆகட்டும், நாங்கள் வேறு ஒர்க் பண்ண படம் ஆகட்டும், எல்லாமே ரமேஷ் சேட்டா தான், அவருடைய ஸ்டுடியோவில் தான் டிஐ போயிட்டுருக்கு. ஸோ ஹாப்பி உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ கர்நாடகாவில் நம்ம ஒரு 2-3 daysக்கு முன்னாடி தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ அங்கே விட்டு ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்துட்டுருக்கோம். இங்கே வந்துட்டுருக்கோன்னா
மோஸ்ட் ஆஃப் த அப்லோடிங் ஃபைனல் ஒர்க்கு இங்கே தான் போயிட்டுருக்கு. ஸோ ராஜாகிருஷ்ணன் சப்தா ரெக்கார்ட்ஸில் வந்து ராஜாகிருஷ்ணன் சார் சவுண்ட் டிசைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய எல்லா படம் அவர் தான் பண்ணார். ஸோ பேசிக்கலி இட் இஸ் ஆல் த சேம் டீம் ஃப்ரம் ஸோ மெனி இயர்ஸ். ஸோ அண்ட் ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு எஸ்டிமேட்டா அண்ட் பிருத்விராஜ் சார். நம்ம படமை வந்து லாஸ்ட் டைம் அவர் சொன்ன மாதிரி எங்கே இருந்த படம் ஒரு எங்கே அவருக்கு கொண்டு போயிட்டு ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணது. ஸோ அவருக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது. நானும் வர ப்ரெஸ் மீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு ஷூட்டை விட்டுட்டு வர முடியல. ஸோ அண்ட் ஃபைனலி மை கோ ஆர்டிஸ்ட் ருக்மிணி அண்ட் ஸ்பெஷலி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டரில் ஜெயராம் சார் இருக்காங்க. அவரும் இன்றைக்கி ஷூட்டு தான். அதர்வைஸ் எங்களுக்கு ஒரு கேரளாவில் ஒன் மோர் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருப்பார் அவர். ஸோ ஹி வாஸ் ஸோ ஹாப்பி நம்ம ஊரில் வந்து பார்த்து. எப்போவுமே கொல்லூருக்கு முகாம்பிக்கே வந்துகிட்டே இருப்பாங்க அவர். ஸோ அவருக்கு டெம்பிள் வந்த மாதிரி தான். ஸோ ஒன் மோர் டைம் நான் வந்து கொல்லூர் அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிரேட்ஃபுல் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் குல்ஷன் தேவையா. இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ், அற்புதமான கலாவிதர் எல்லாருமே வந்து நடித்தாங்க இந்த படத்தில். பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு செட்டை போடணும் அந்த மாதிரி இருந்தால் அதில் டீட்டெயிலாக உட்காந்துட்டு வேலை பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போவும் வந்து நார்மலி எந்த ப்ரொடியூசரும் வந்து அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்காது. ஸோ அவ்வளோ நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் இஸ் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பவர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ் ரேட் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்ம கூட இருக்கும்போது அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக ஒரு புஷ் இருந்தது. ஸோ October 2 வந்துட்டுருக்கோம். எல்லா சேம் லவ் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் எங்களுக்கு. அண்ட் ஈவன் அஜினீஷை மிஸ் பண்ணிட்டேன். இந்த டைமும் பியூட்டிஃபுல்லான மியூசிக் இருக்கும், பியூட்டிஃபுல் வெரி த்ரில்லிங் பிஜிஎம் இருக்கும் படத்தில். ஸோ எல்லோரும் 2 வாங்க, தியேட்டரில் சந்திப்போம். தேங்க்யூ. விச் இஸ் பேசிக்கலி வி கால் இட் இஸ் அ சிவகணா பஞ்சுர்லி தெய்வத்துடைய ஒரு ரெஃபரன்ஸில் தான் வந்துடும். ஸோ இட் இஸ் நாட் கனெக்டட் டு விஷ்ணு. ஸோ இட் இஸ் பேசிக்கலி அந்த கனெக்ஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் லைக் எல்லாமே ஒரு பர்ஸ்பெக்டிவ் தானே, அந்த கனெக்ஷன் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் சிவகணான்னு சொல்லுவோம். இட்ஸ் கனெக்டட் டு சிவனுடைய கணா, அந்த பஞ்சுர்லி, அந்த வைல்ட் போர் எல்லாமே கனெக்ட் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் கரெக்ட் தட் திங். So we always analyze the victory of a film based on the collection records. So when we are tracking the records, the Kandara Part 1 actually costs around like 14 to 15 crores as per internet records, and it collected. That list in and it collected over like 300 crores or something. So it's like 30 times the budget. So is there a pressure? Are you into this number game? The box office? No, I'm not into that number game. So we are into a thing, the whole team. ஒரு எனக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் படம் அப்போது அந்த காந்தாரா. நான் ஒரு ஹீரோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணது கிடையாது, ஆஸ் அ டைரக்டர் பண்ணது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 3.5-4 crores பண்ணுற ஒரு ஆளாக இருந்தது நான். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு 15 crore 16 crore படம் வந்துச்சுன்னா ரிலீஸ் டைமில் பயங்கரமாக ப்ரெஷர் இருந்தது. அப்போது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லாருமே இது ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த கலெக்ஷன் நம்பர் சம் 400+ crores அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அது ரிலீஸ் ஆகிட்டு ஆடியன்ஸ் பெருசாகிட்டு பட்ஜெட்டு குறைச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போது பயங்கரமாக டென்ஷன் இருந்தது. ஸோ எப்படி ஆகிடுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்பர் கேமில் நம்ம போக முடியாது எப்போவுமே. ஆனால் அந்த 1000 கோடி கிளப் 1000 crore கிளப் அந்த விஷன் இருக்கா உங்கள் டீமுக்கு? எங்களுக்கு ஆடியன்ஸ் கிளப் போதும்னு ஒன்று நினைக்கிறேன்னா, ஆடியன்ஸ் கிளப் இருந்தால், ஸோ ஃபேன்ஸ் கிளப் இருந்தால் அது போதும்னு நினைக்கிறேன். அது அவர் தான். ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு படம் வந்து நாங்கள் வி கேன் மேக் அ ஃபில்ம், ஆனால் அது பெருசு சின்னதாக்குறது ஆடியன்ஸ் தான். அவர் நினச்சாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சூஃப்ரம் ஷோ எங்கேருந்து எங்கே போச்சுன்னு உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் காந்தாரோ எங்கேருந்து எங்கே போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து லோக்காக வந்து ஒரு மலையாளம் ஃபிலிம்லேருந்து அது வேர்ல்டு வைடு எப்படி ஒரு சவுண்ட் பண்ணிட்டுருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவருக்கு எது பிடிச்சிருச்சுன்னா ஒரு படமை அவர் பெருசாக்கலாம் சின்னதாக்கலாம். ஸோ இட் இஸ் அப் டு தெம். நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஹானஸ்டாக இப்போது அந்த ஒரு காந்தாரை வந்து நீங்கள் இதை கொண்டு போய் பேன் இண்டியா வேர்ல்டு வைடு அதை ரீச் பண்ணிவிட்டு அது வந்து எங்களுக்கு ப்ரெஷர் எடுத்தால் ஐ திங்க் அது ஜஸ்டிஃபை ஆக மாட்டாதுன்னு நினைக்கிறேன். நான் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு
ஹார்ட் ஒர்க்கு நல்லா போட்டிருக்கோம். நிறைய டிஓபி பெங்லான் நம்ம எல்லாருமே. ரமேஷேட்டா ஒன்றும் இல்லை, ரமேஷேட்டா ஸ்டூடியோவில் நல்ல ஏசியில் இருந்தார். ஸோ நாங்கள் ஸ்பாட்டில் மட்டும் பயங்கரமாக இன்ஜுரிஸ் அது இது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 years அரவிந்த் என்னுடைய கோ ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து மொத்த ஃபேமிலி வந்து குந்தாபுரம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இவன் ஒருத்தன் தான் வந்தா பெங்களா. ஸோ ஃபேமிலி இங்கே இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனில் மொத்த டீம் நம்ம வந்து அந்த சக்ஸஸ் நீங்கள் கொடுத்தது அது ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம யோசிச்சு அதை வந்து அதை இன்னும் அழகாக பண்ணணும், இன்னும் எஃபர்ட் போடணும், அந்த மாதிரி தாட்டில் தான் நம்ம பண்ணோம். எங்களோட லால் சார், மிஸ்டர் மோகன்லால், எஸ், when he received Dada Saheb Phalke award, you were one of the first actors who responded to that. நான் லாலேட்டனுடைய பெரிய ஃபேன், அதனால தான் நான் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் டாக்டர் ராஜ்குமார். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே லாலேட்டா வந்து பார்க்கும்போது எங்களுக்கு நம்ம ஊருக்கார மாதிரி தான் ஃபீல் ஆகும். என் மாமா ஒருத்தர் அப்படியே இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷனல் கனெக்ஷன் எங்களுக்கு. ஸோ அவருடைய படம் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும். அது ஸோ ஹாப்பி அவருக்கு வந்து அந்த அவார்ட் வந்தது. ஸோ உடனே நான் இன்டர்நெட்டில் பார்த்துக்கிட்டு டக்குன்னு சோஷியல் மீடியா டீமுக்கு ஃபோன் பண்ணிட்டு லாலேட்டனுக்கு இப்படி எவ்வளோ வந்துருக்கு டக்குன்னு போடுங்க. ஃபோட்டோவில் தேடிட்டு இருந்தேன். நான் கொல்லூர் முகாம்பிக்கில் வந்து லாலேட்டை நான் மீட் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் மூமெண்ட் எனக்கு. ஸோ அதனால தான் போட்டேன், அவ்வளோதான். സാർ, ഇപ്പോൾ സിനിമയിൽ വന്നു കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ ജീവിതം മുഴുവൻ സിനിമയാവുമെന്ന് എപ്പോഴും പറയുന്ന കേൾക്കാറുണ്ട്. അപ്പോൾ 2022 സെപ്റ്റംബറിലാണ് കാന്താര ഫസ്റ്റ് റിലീസാണ്. ഇപ്പം 3 വർഷമായി. ഈ പേഴ്സണലി, മെൻ്റലി, ഫിസിക്കലി എത്രത്തോളം അറ്റാച്ച്ഡാണ് കാന്താരയായിട്ട്? அது கேட்டிங்கன்னா நம்ம இமோஷ்னலி பிரேக் டவுன் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து அவ்வளோ இமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மென்டலி, லைக் இட் இஸ் லைக் 5 years ரைட். நான் வந்து மொத்த டீம் வந்து நான் இவர் எல்லாருக்கும் வந்து ஒரு நாள் நைட்டு செகண்ட் லாக்டவுனில் கூப்பிட்டு அரவிந்துக்கு மகா இப்படி ஒரு ஐடியா வந்திருக்குன்னு கூப்பிட்டேன். இவருக்கு இவனும் எக்ஸைட் ஆகிட்டான். ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணேன், அவரும் எக்ஸைட் ஆகி எல்லோரும் எக்ஸைட் ஆகிட்டாங்க. அங்கே ஃபோன்லேயே ஆல்மோஸ்ட் ½ hour பேசணும், நம்ம அரை கண்டே மாதாடுதில்ல மகா. ஸோ டிஸ்கஸ் பண்ணி அங்கேயே நான் இமீடியட்லி ஒரு வீடியோ கால் பண்ணிவிட்டு ஒரு லொக்கேஷன் போனேன். அது ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ட்ரீ ஃபாலிங் இடம். இதை பாரு, இந்த இடத்துல இப்படி இப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். அன்றைக்கி வந்து எக்ஸைட் ஆனது மொத்தம் 5 years போச்சு அவனுக்கு. ஸோ ஸோ எல்லாருக்குமே, நாட் ஓன்லி மீ, எல்லாருக்குமே வந்து மொத்த ஃபேமிலியோட இப்போ எனக்கு என்னுடைய பசங்களை வந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த காந்தாரிலேருந்து அங்கேயே பிறந்து அங்கேயே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு ஜர்னி யாருமே பார்க்க முடியல. இந்த ஹோல் வேர்ல்டுக்கு வந்து நம்ம டிஸ்கனெக்டடாக கம்ப்ளீட்லி அந்த காந்தார வேர்ல்டுக்குள்ளே, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அதான் அரவிந்த் சொல்லிட்டு இருந்தாங்க, லைட்ஸ் எல்லாம் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ட்ரைபு வந்து சிட்டிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாட்டில் தான் இருக்கும் நம்ம எல்லாம். இப்போது அவ்வளோ டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ஃபார் த வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு தெரில. ரொம்ப ஐ திங்க் இப்போவும் வந்து யாருக்குமே தூக்கம் இல்லை. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 3 monthsலேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லாருமே, இவன் மட்டும் பெங்களா மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கா, வேறு இண்டஸ்ட்ரியெல்லாம் படம் பண்ணிகிட்டு இருக்கா ஹைதராபாத்தில் இங்கே எல்லாமே. நாங்கள் வந்து அரவிந்த் ஆகட்டும், சேட்டா ஆகட்டும், ராஜேட்டா, அஜினீஷ் இப்போது ஸ்டுடியோவில் இருக்காங்க. அவர் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நான் வரணும் இங்கே ப்ரொமோஷனுக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஹோல் டீம் 48 hours அந்த மாதிரி எல்லாமே தூக்கம் இல்லாமல் கண்டினியூஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஆஃப்டர் ரிலீஸ் எல்லாருமே 1 week 10 days அந்த மாதிரி வரும் തൂക്കം தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் வந்து എല്ലാവരും തൂങ്ങിരും മോസ്റ്റ്ലി. ഈ ഞങ്ങൾ മിസ് ചെയ്യുന്നൊരു ഋഷഭ് ഷെട്ടി ഡയറക്ടർ ഉണ്ടല്ലോ, സാഹിബ് റഷാലി ചെയ്ത ക്രിക്ക് പാട്ടിയൊക്കെ ചെയ്ത ആ കൈൻഡ് ഓഫ് ഡയറക്ടറിന്റെ പ്ലാൻസ് ഉണ്ടോ ആഫ്റ്റർ? இந்த படம் வந்து ஆ கைண்ட் ஆஃப் டைரக்டர் தான் பண்ணுது, அதே டைரக்டர் தான் பண்ணது. சேம் அந்த மாதிரி ஒரு எனக்கு அதான் பண்ண முடியும், அதான் பண்ண தெரியும், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்கேலில் வந்து தானே நான் வந்து சேஞ்ச் ஆக முடியாது. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு மேக் ஃபில்ம்ஸ் லைக் தட். சர்க்காரி வந்து எனக்கு ரொம்ப ஒரு இமோஷ்னலி கனெக்டடான ஒரு படம். இப்போ காந்தாரா வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னொரு பார்ட் வந்து அது ஒரு ஸ்கிரிப்ட் இவ்வளோ ஒரு ஸ்கேலில் வந்துருச்சு, அதை நம்ம பண்ணிட்டோம், ஓகே. ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே அந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டோரி பற்றி சொல்லணும், அதான் எனக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ். സാർ ഈ സിനിമ കാണാൻ വരുന്നവർ മദ്യപിക്കാൻ പാടില്ല, നോൺ വെജ് കഴിക്കാൻ പാടില്ല എന്നൊരു അഭിപ്രായം വന്നിരുന്നു. ചേട്ടാ അതൊരു ഫേക്ക് ന്യൂസാ.
ஏன் அவனோ ஒருத்த போட்டது சோஷியல் மீடியாவில் அதை பற்றி நேஷனல் வைட் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது எதுக்கு போட்டேன்னு தெரில. அவனுக்கு யாரோ கேட்டாங்க டீமில், ஏன் யாரா நீ என்னன்னு. அவன் ஒரு தனியாக காந்தார பருவன்னு ஒரு பேஜ் போட்டு அதில் ஒரு டிசைனு என்ன காந்தார டிசைனை போட்டு வச்சுருக்கேன் வந்து. அதில் இப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் வந்து. அது எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இது நாங்கள் அதுக்கப்புறம் யார் இவன் என்ன பண்ணுறான்னு அது வச்சுக்கிட்டு நிறைய பேர் மீட்டர் ஓட்டிட்டு இருக்காங்க எங்கள் சோஷியல் மீடியாவில். அது சும்மா ஃபேக் நியூஸ். அது அப்படி யார் சொல்லுவாங்க? எப்போவுமே வந்து ஒரு மனுஷனுடைய அவனுடைய ஹேபிட் ஆகட்டும், அவனுடைய ஃபுட் ஆகட்டும், அவனுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அது வந்து யாருக்குமே கொஸ்டின் பண்ணுற இது கிடையாது, அதிகாரம் இல்லை அங்கே. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் சாய்ஸஸ். நாங்கள் யார் அதை கொஸ்டின் பண்ணுறது? நீங்கள் இப்படி பண்ணதான் அப்படின்னு யார்? நாங்கள் படத்தில் எல்லா எலிமெண்ட்ஸும் காமிக்கிறோம். ஒரு கடவுளை பற்றி எப்படி இருக்கோ அதுவும் நம்ம காமிக்கிறோம். ஒரு ட்ரைபல் ஒரு நேச்சர் ஒர்ஷிப்பிங் அது வந்து காமிக்கிறோம். பேசிக்கலி நாங்கள் வந்து இங்கே பயாஸ்டாக வந்து ஏதோ இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல. ஃபில்ம் ஒரு ரைட்டர்ஸ் ஸ்டோரி டெல்லர்ஸ் ஆகிட்டு நாம் எப்பவுமே அது பயாஸ்டாக கூடாது. நாங்கள் என்ன இருக்குது அதை காமிக்கணும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களை தான், நீங்கள் தான் சொல்லணும். அதில் என்ன நல்லது என்ன கெட்டது அது நீங்கள் சொல்லணும். ஸோ நான் எப்பவுமே அது வந்து இப்படி இருந்தால் அப்படின்னு நான் எப்பவுமே அது வந்து ஒத்திக்கவே மாட்டேன். அது ஒரு ഫേക്ക് ന്യൂസ്. സാർ ഒരു ഫിക്ഷൻ മൂവിയിൽ മിത്താടിയ എന്ന് പറഞ്ഞാൽ അതൊരു ഡിഫറെൻറ്റ് കോംബോയാണ്. അപ്പോൾ അത് വളരെ ഡേഞ്ചറസ് ആയ കോംബോയാണ്. കാരണം ഓഡിയൻസ് എങ്ങനെ അത് എടുക്കും എന്നുള്ള ഒരു റിലീജിയൻസ് മിത്ത് എപ്പോഴും ഓഡിയൻസിൽ കണക്ട് ചെയ്യുന്ന ഒരു സിനിമകളാണ്. അപ്പം ഇങ്ങനൊരു സിനിമ കാന്താര ഫണ്ണ് ഓഡിയൻസ് വലിയ റെസ്പോൺസിൽ എടുത്തു. അപ്പം അങ്ങനെ ഒരു മിത്തോളജിക്കൽ ബിലീഫ് ഉള്ളപ്പോൾ ഇങ്ങനൊരു സിനിമ ചെയ്യുമ്പോൾ എത്രത്തോളം റിസ്ക് ഉണ്ടായിരുന്നു മൈൻഡിൽ? டெஃபினெட்லி ரிஸ்க் இருக்கும். ஒரு மைத்தாலஜி கனெக்ஷன். நம்ம வந்து இந்த ஃபோக்லோர் பேசிக்கலி நான் வந்து ஃபோக்லோர் இந்த ட்ரைபல் ஒர்ஷிப்பிங் நம்ம நேச்சர் ஒர்ஷிப்பிங் அது மனுஷனுக்கும் நேச்சருக்கு இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் இந்த மாதிரி சொல்லும்போது டெஃபினெட்லி ரிஸ்க். என்னென்னா ஸ்டோரியே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம ஸ்மூத் ஆக்கணும். ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு ஸ்டோரியில் வந்து அது நம்ம ஸ்மூத்தாக கொண்டு வந்து நல்ல பேக்கேஜிங்கில் ஸோ ஆடியன்ஸு வந்து என்டர்டெயின் பண்ணிவிட்டு அவர் என்ஜாய் பண்ணணும். ஸோ அந்த 2.5 hours அவர் கொடுக்குற மணி டைம் எல்லாரும் வேல்யூ பண்ணிவிட்டு அவரை என்டர்டெயின் பண்ணணும். சேம் டைம் ஒரு தாட் ப்ராசஸ் வேணும். அதில் நம்ம என்ன சொல்ல போயிருக்கோம் அது வந்து டெஃபினெட்லி இட் இஸ் அ டஃப் ஜாப். ஆனால் ஒரு நல்ல டீம் இருந்தால் அது வந்து கொஞ்சம் ஈஸியாகிட்டு எல்லாருக்குமே. இப்போ நான் வந்து நம்ம டீம்லேயே நம்ம ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணோன்னா அங்கேயே ஒரு 10 கொஷின் வந்துடும். ஸோ ஒரு 15 times மோஸ்ட்லி அரவிந்துக்கு இப்போ பிரகதி என் பொண்டாட்டிக்கு நம்ம ப்ரொடியூசருக்கு எல்லாருக்குமே நானும் என்னுடைய ரைட்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொல்லிட்டே இருக்கும், நரேஷன் கொடுத்துட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் ஒரு கொஷின் கேட்டால் அந்த கொஸ்டினில் வந்து எங்களுக்கு ஆன்சர் இல்லைன்னா அது ஒரு சால்வ் ஆகலைன்னு தான் ஒரு இது வரும். அந்த மாதிரி நம்ம எப்போவுமே வந்து அப்ரோச் அப்படியே இருக்கும். இட் இஸ் அ சேம் வேர்ட். இது முன்னாடி இதுக்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல போயிட்டுருக்கோம். ஆனால் தீம் சேம் தானே. காந்தார வேர்டு தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதை தவிர அதை விட்டு வேறு எதுவும் பண்ண முடியாது. அந்த வேர்டில் வந்து உங்களுக்கு வந்து என்னெல்லாம் சொல்ல போகிறோம், எதை பற்றி நம்ம படம் பேசுது. ஒரு டெஃபினெட்லி இட்ஸ் டாக் அபவுட்ஸ் த ட்ரைப்ஸ். அந்த ட்ரைப்பை பற்றி அவர் என்ன இருந்தாங்க அதை நம்ம பேசுவோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த மிஸ்ட்ரி இருக்கும். நீங்கள் காந்தாரில் என்னென்ன ரசிச்சிங்க நீங்கள் அது இன்னும் அழகாக இன்னும் இதில் வந்துடும். ஆனால் வந்து when something becomes local it becomes exactly. So இது வந்து இன்றைக்கி நான் ஒரு உத்தரகாண்ட்லேருந்து ஒரு ஜர்னலிஸ்ட் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதை யோசிக்க போயிட்டு அது மறந்துட்டேன் கேப்பில். நான் வந்து அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உத்தரகாண்ட் அந்த நினைத்தால் அந்த இடத்துல எல்லாமே வந்து சிமிலர் கல்ச்சர் இருக்குன்னு நாங்கள் என்ன நினச்சிடுவோம். இப்போ வந்து கேரளாவில் வந்து தையம் இருக்குது, நம்ம கோஸ்டல் கர்நாடகாவில் மங்களூர் குந்தாப்பூர் அந்த இடத்துல எல்லாமே புத்தம் தெய்வக்கோலம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு போனீங்கன்னா இந்த காவல் தெய்வம் இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கும், கிராம தெய்வம் இந்த மாதிரி எல்லாமே. ஸோ நம்ம ரூட்லேயே இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு வந்து நான் என்ன நினச்சேன், இந்தியாவில் வந்து எல்லா கிராமத்துலேயும் எல்லா ஊர்லேயும் இது இருக்கும் அப்படின்னு தான் இருந்தது எனக்கு. என்னென்னா நான் கொஞ்சம் சின்ன ரிசர்ச் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் எப்படி அதை பார்க்குறாங்க. பேசிக்கலி நாங்கள் இப்போ தானே இந்த சிட்டியில் இருக்கோம். அதான் நம்ம முழுத்தில் எல்லாருமே அதில் வந்து நாங்கள் எல்லாருமே ட்ரைப் தானே. இந்த ஃபாரஸ்ட்டு இல்லைன்னு ரிவர் 2 இடத்துலேருந்து சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து தான் வர முடியும்னு. ஸோ ஆனால் எனக்கு என்னென்னா இது குளோபலி ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு எலிமெண்ட் என்ன எனக்கு ட்ரிகர் பண்ணிடுச்சுன்னா, நான் ஒரு தடவை வாஷிங்டன் சியாட்டில் போகும்போது அங்கே ஒரு கன்னடா சங்கம் வந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தது கூப்பிட்டாங்க அங்கே. அப்போ அங்கே இருக்கிற வாஷிங்டனுடைய சியாட்டில் செனட் ஒருத்தர் வந்திருந்தாங்க.
அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் படம் பார்த்துருக்காரு. நான் காந்தாரா பார்த்துருக்கேன். கன்னடாவில் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் நான் படம் பார்த்தேன். உங்கள் பிரச்சனை மட்டும் கிடையாது, உங்கள் ஊரில் நடக்கிற ஸ்டோரி மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லேயும் வந்து யூஎஸ்லேயும் வந்து இந்த இஷ்யூ இருக்குது. இப்போ நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கும் லா மேக்கர்ஸ்க்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி அவர் பேசினார் என்கிட்ட. ஸ்டேஜ்லேயும் சில விஷயத்த சொன்னார் அவர். ஸோ அங்கே வந்து அவர் ட்ரைபல் ஒர்ஷிப் இங்கே இருக்குது, நாங்கள் என்ன நம்புகிறோம் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. ஸோ உலகப்பூர வந்து அந்த மாதிரி விஷயத்த இருக்கும், ஆனால் நம்ம சொல்லலை, அவ்வளோதான். இப்போ வந்து த்ரூ ஃபோக்லோர் அதை வச்சு த்ரூ சினிமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் பார்ட்லேயே நான் சொன்னது அதான், மோர் ரீஜனல் இஸ் மோர் யூனிவர்சல் அப்படின்னு. நம்ம ரீஜனல் ரூட்டட் என்ன நம்ம சொல்கிறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் அதே இமோஷன்ஸ் இருக்கும், எங்கள் வீட்லேயும் அதே இமோஷன்ஸ் இருக்கும். ஸோ த கோர் இமோஷன்ஸ் சேம். இப்போ ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வந்துச்சுன்னா உடனே அதோட கிளைமேக்ஸ் அதோட ஒரு எண்ட் வேர்டிக்டாக சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது, மனிதனால இயற்கையை எக்காரணை கொண்டு ஓவர் கம் பண்ண முடியாதுன்னு. நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ஆன் த டாப் அண்ட் சுப்பீரியர். ஸோ காந்தாரா அந்த மாதிரி ஒரு இடத்த டச் பண்ணுதா இந்த பாட்டு? ஓவரால் வந்து நமக்கு தாண்டி இன்னொரு தெய்வ சக்தி இருக்குது, ஒரு 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 ஸ்பிரிட் மாதிரி, ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் காந்தாரில். டெஃபினெட்லி அதை நம்புகிறோம். எப்படின்னு இப்போ வந்து நம்புறவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்பாத ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு குழந்தை வந்து அப்பானை நம்புவோம், அவனுக்கும் மேலே இருக்கிற ஒரு அப்பான்னா அவனுக்கு எல்லாமே தெரியும், ஹீஸ் அ சூப்பர் ஹீரோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி தான் வந்து நமக்கு மேலே ஒரு எனர்ஜி இருக்குது, அது வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தாட் எப்போவுமே இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் சின்ன வயசில் அதே நம்பி தான் வரும். ஸோ டெஃபினெட்லி அதை பற்றி பேசுவோம் படத்தில். ஆனால் இந்த படம் இப்போ ஏத்திஸ்ட் செக்குலர் அந்த மாதிரி ஆளுங்களும் பார்த்துருப்பீங்க இல்லை, அவங்களும் அப்போது அவருக்கும் மேட்ரு வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அவரும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்புகிறாங்களே, இது நம்பலைன்னா அவரும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்புவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை ஒரு வருஷனா இருக்காது, ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி கிரியேட்டிவ் பயம் இருந்ததா? இப்போ கடவுளை நம்பாதவங்க இதை எப்படி பார்ப்பீங்க? நான் வந்து என்ன நினச்சி நான் நம்புகிறேன், நான் கும்பிட்றேன், நான் ஃபாலோ பண்ணுறேன், அது வர்ஷிப் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்பினதா அந்த கண்டென்ட் மேலே உங்களுக்கும் நம்பிக்கை வரும். இல்லைன்னா நானே வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நம்பாத ஒரு விஷயத்த வந்து ஒரு பொய் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணும், அந்த மாதிரி ஆகிடும். நான் நம்புறதுனால தான் நான் பண்ணுறேன். ஸோ நான் வந்து அவ்வளோ யோசிக்க மாட்டேன். ஸோ நான் நம்பிட்டேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு தாட் வந்துருச்சு, ஓகே அது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே, என்ன டெக்னீஷியன்ஸ் கிட்டே, நம்ம டீம் கிட்டே எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். எல்லாருக்கும் எக்ஸைட் ஆகிடுச்சுன்னா படம் பண்ணிடுவோம். நாங்கள் வந்து பயாஸ்டாக இது இப்படி அது இப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து இருக்கிற விஷயத்த வந்து இப்படி காமிக்கிறோம். ஸோ அதில் யாருக்கு நல்லது என்ன கிடைக்கும் அதை எடுத்துருவாங்க, யாருக்கு பிடிக்கும் அவரை எடுத்துருவாங்க. அதான் தாட் இருக்குது எப்போவுமே. காந்தாரா 1க்காக நீங்கள் மென்டலியும் ஃபிசிக்கலியும் ரொம்ப ட்ரெயின் பண்ணீங்க. நீங்கள் நான்வெஜ் எதுவும் சாப்பிடல, செருப்பு போடல. அது எல்லா டைமில் கிடையாது, அந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ண டைமில் மட்டும்தான். அந்த சீக்வன்ஸ் கோலா சீக்வன்ஸ் ஷூட் பண்ண டைமில் மட்டும் அது மறுபடியும் அதுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ. ஓகேவா? ஸோ தெரில. ஸோ நான் வந்து அது பண்ணும்போது நான் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ அது பண்ணும்போது நான் உள்ளுக்குள்ளே ஒரு 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 கிளாரிட்டி வேணும் எனக்கு. ஸோ எனக்கு எதுவுமே கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. நான் வந்து ரொம்ப ரொம்ப நம்புகிற ஒரு தெய்வம். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த டைமில் மட்டும் நான் வந்து எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நாங்கள் வந்து படமாக அது வந்து ட்ரீட் பண்ணல. நார்மலி ஷூட் பண்ணும்போது என்ன எல்லோரும் இருப்பாங்க, ஒரு 1000 பேர் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம இது வந்து நம்ம அந்த சீக்வன்சஸ் வந்து நம்ம ரொம்ப ஏதோ ஒரு நார்மல் ஷூட்டிங் மாதிரி நம்ம பண்ணல. யூ ஹவ் டேக்கன் எவ்ரி கேர் பிகாஸ் நான் நம்புறேன், ஐ பிலீவ் இன் இட். ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட யாராவது இருக்காங்க, அவரெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அப்படி தான் இருந்தது எனக்கு அது. ஓகேவா? ஸோ அது வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் பண்ணுவேன் எப்போவுமே. அது எனக்காக எனக்கு உள்ளே ஒரு சமாதானத்துக்காக நான் பண்ணுவேன். அதோட ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்தது சார், நீங்கள் ஒரு தீவிரமான பக்தன் அந்த மாதிரி. டெஃபினெட்லி நான் ஒரு தீவிரமான பக்தன் தான். அந்த தீவிரம் வந்து வேற மாதிரி தீவிரத்துக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. நான் ஒரு பக்தன், நான் நம்புகிறேன், அதான் என்னுடைய அதில் தப்பு என்ன இருக்குது? நான் வந்து உங்களுடைய நம்பிக்கையை பற்றி நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன். அது உங்களுடைய நம்பிக்கை, அதுவும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னுடைய நம்பிக்கையை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். I think with that would be the last question. എന്നിട്ട് നമുക്ക് ഒരു ഫോട്ടോ എടുത്ത് വൈൻഡ് അപ്പ് ചെയ്യാം. സോ സർ ചേട്ടാ പൊളിറ്റിക്സ് എங்கே இல்லை, പടത്തെ പറ്റി പേസും. അതല്ല അന്ത പൊളിറ്റിക്സ് അല്ലേ. അപ്പോൾ ഒരു അതായത് മെജോറിറ്റി എപ്പോഴും മൈനോറിറ്റിയെ സപ്രസ് ചെയ്യും എന്നൊരു പൊളിറ്റിക്സ് അതിനകത്തോട് കാണിക്കുന്നുണ്ട്. ഇപ്പം കാന്താര ഇന്നത്തെ സൊസൈറ്റിയിൽ അത് റിഫ്ലക്ട് ചെയ്യുന്നുണ്ട്. മെജോറിറ്റി എപ്പോഴും മൈനോറിറ്റി സപ്രസ് ചെയ്യപ്പെടുന്നുണ്ടെന്ന ഒരു സാധനം அப்படி காமிக்கல. நாங்கள் வந்து ஐ திங்க் அங்கே அந்த பிரச்சனை வந்து அந்த இஷ்யூஸ் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குது. நான் ஊர்ல எல்லாம் பார்த்து தான்
இப்போ அதில் வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணலை. ஸோ பேசிக்கலி ரிஃப்ட் பிட்வீன் தட் டூ திங்ஸ். அண்ட் அந்த என்னது வில்லனோட ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன இருக்குது, அந்த ராஜா ஃபேமிலிக்கு என்னென்ன இருந்தது, இந்த ட்ரைப்ஸுக்கு அந்த ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்தவருக்கு என்னென்ன இருக்குது, அந்த நடுவில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் தான். அதோட வேறு விஷயத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நம்ம வந்து. ஓகே, அந்த ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அது வந்து சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனை தானே. ஸோ ஆனால் வந்து அதில் எதுவும் பர்ஸ்பெக்டிவ் கொடுக்கல நாங்கள். தெய்வத்துக்கு முன்னாடி எல்லாமே ஈக்குவல். ஸோ அப்போ கொஷன் பண்ணுவாங்க, என்னென்னா இதை நீங்கள் இப்படி பண்ணீங்க, கவர்மெண்ட் அப்படி பண்ணாது இப்படி பண்ணாதானே. நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்படி பண்ணால் பெட்டர் தானே, நல்லா இருக்குது தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் நம்ம போகலாம். அதை பார்த்து நிறைய ஆஃபீஸர்ஸ் என்கிட்ட பேசினார். அவருடைய அப்ரோச் சேஞ்ச் ஆகிருக்கு. ஊருக்காரர் என்கிட்ட பேசியிருக்காரு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லி பார்த்தாங்கன்னு நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு பேசுவார். ஸோ சேம் டைம் ஊருக்காரர் வந்து இல்லை இவரும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இப்போ ஒரு அதை பார்த்து தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகல இல்லைங்களா, அந்த மாதிரி தாட் தான். So yes, thank you. I think Indium, if we make a space, we'll make you tell the story and then leave you only. But then anyways, thank you so much. We can't wait. October 2 എന്ന് പറയുന്ന ദിവസത്താനായിട്ട് ഇനി കുറച്ച് ദിവസങ്ങൾ കൂടെ ബാക്കിയുള്ളൂ. And we are extremely excited to watch the movie, to see the magic of Kantara. So ഇനി നമുക്ക് ഒരു group photo എടുത്തിട്ട് we'll let you all leave. So yes. Thank you. எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எப்போவுமே வந்து நம்ம டீமெல்லாம் இங்கே வரும்போது உங்கள் இண்டஸ்ட்ரிக்கார மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லி வித் லவ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிங்க. இந்த படத்துக்கு பண்ணுங்க. ட்ரைலரில் நாங்கள் வந்து ஒன்றுமே காமிக்கல. ஸோ இன்னும் நிறைய இருக்குது, தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Yes, we can capture the photo right now. Once again, I would like to thank our brand partners, Mysore Sandal, White Gold, Vim Shubham, Abharam, Cycle Agarbatti, Country Delight, Abharan Timeless Jewelry, Kurlon, and special thanks to PVR and Inox for the wonderful support that they have given us. And ladies and gentlemen, let's all wait for 5 more days or 6 more days to witness the magic of Kantara, the Legend Chapter 1. Thank you to the team, and thank you to all the press and media team for being here with us, for experiencing this wonderful journey with us. We are the team of Kantara, and we sign off with the thought that this movie is going to create a magical delusion and a journey for all of us. Thank you.